ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்தி லைஃப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாவே இருக்குது. இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 40 வயதை கடந்தவர்களுக்கு தாங்க அதிகமா வருது. எதனாலனா மன அழுத்தம், குடும்ப சுமை, பிரச்சனைகள், இதனால அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால இரவு நேரத்துல படுத்த உடனே அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் நேரத்தோட தூங்குறது இல்ல. அதுக்கு காரணம் 1 மணி 2 மணி வரைக்கும் அவங்க போனை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதனால கண்ணுல இருக்கக்கூடிய ஈரப்பசை எல்லாமே குறைஞ்சிடுது. இதனாலதான் அவங்களுக்கும் தூக்கம் வர்றது இல்ல. நேரத்தோட படுத்தாங்கன்னா சீக்கிரமாவே அவங்களும் தூங்கலாம். இயற்கையான முறையில தூக்கமின்மையை எப்படி சரி செய்யறது, அதுக்கான சில ரெமடிஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தினந்தோறும் பால் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்பவே ஈஸியா இருக்கும். காய்ச்சின பாலை ஒரு டம்ளர்ல எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு இல்ல 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுல கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு குடிச்சீங்கன்னா நீங்க படுத்த உடனே 5 நிமிஷத்துலயே நல்லா தூக்கம் வந்துருங்க. அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் அளவுக்கு பால்ல 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதை நீங்க குடிச்சாலும் நல்லாவே தூக்கம் வரும். ஆனா இந்த தேன் கலந்து குடிக்கிறது உடம்பு சில நேரம் சதை போட்டுருங்க. குண்டா இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க வெந்நீர்ல தேன் கலந்துட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பும் இலைக்கும் நல்லா தூக்கமும் வரும். உடம்பு செதை போட்டவங்க, குண்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாலுக்கு பதிலா நீங்க வெந்நீர் எடுத்துக்கலாம். அதுல தேன் கலந்து நீங்க குடிச்சுக்கலாம். இன்னொரு ரெமடி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கசகசா 50 கிராம் இல்லைன்னா 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை அடுப்புல கடாய் வச்சுட்டு லைட்டா வறுத்துருங்க. ட்ரையா வறுத்துக்கோங்க, ஆயில் சேர்க்க வேண்டாம். வறுத்து ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு அதை பொடி செஞ்சு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ச்சின பால் குடிக்கிற சூட்ல 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு அதுல 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துட்டு நீங்க கலந்து குடிச்சீங்கனாலும் நல்லாவே உறக்கம் வருங்க. அது குடிச்ச 5 நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். சில பேருக்கு இந்த பால் குடிக்கிற பழக்கம்லாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் இல்லைன்னா சாங் அதை நீங்க சேவ் பண்ணிட்டு அதை 1 தடவைக்கு 2 தடவை கேட்டீங்கனாலே உங்களுடைய கண்ணு நல்லாவே அசந்துரும், நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. சில பேருக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை எடுத்து ஒரு 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சில ரெமடிகளையும் இந்த சில பழக்கங்களையும் டிப்ஸ்களையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போறோங்க. நல்லாவே இரவு நேரத்துல தூங்கலாம். ஆனா மனசுல எந்த ஒரு கவலையோ பிரச்சனையோ யோசிக்க கூடாது. மனசை நீங்க நிம்மதியா வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சாலே நல்லாவே தூக்கம் வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.